சரஸ்வதி அக்கா என்ன பண்ணுறீங்கோ? என்ன கோயம்புத்தூர் பாஷை பலமாக இருக்குது? நம்ம ஊர் பாஷையை நம்ம வேஷம் வேற யார் பேசுவா? இல்லடி, திடீர்னு புதுசாக இருக்கே, அதான் பார்க்குறேன். நம்ம பேசினா தானே பார்க்குறவிகோ இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஆமாம் ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வசந்தியை பார்த்தியா சின்ன பொண்ணு? பார்த்தேங்க்கா. வசந்திக்கு இப்போ பரவாயில்லையா? முதல் மாதிரி பேசுகிறாளா? வசந்தி நார்மல் ஆயிட்டாக்கா. அதுவே போதும். அந்த பேய் அவளை போட்டு பாடாப்படுத்தி எடுத்துருச்சுல. ஆமாம், அவள் அந்த பேய் போட்டு படுத்தாமல் இருந்தா சரி. அது என்னமோ கரெக்டு தான் சின்ன பொண்ணு. ஆமாங்க்கா. சரி இப்படி வந்து உட்காரு. இல்லை, நான் சும்மா தான் வந்தேன். எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது. சரி சின்ன பொண்ணு. நான் அப்போ கிளம்புறேன். ஏதாவதுன்னா கூப்பிடு. சரி சின்ன பொண்ணு. சரி நம்மளும் சாப்பிட்டு வேலையை பார்க்கலாம். நேற்று இந்த வசந்திக்கு நடந்த கூத்தில் நம்ம சாப்பிடாமே விட்டுட்டோம். இன்னைக்காவது நிம்மதியாக சாப்பிட்லாம். நம் 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 நம். ஆஹா, இன்னைக்கு தான் இந்த மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஆஹா, மீன் குழம்பு. என்னடா இது, திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. என்ன, இங்கே இருந்த பிளேட்டு காணாமல் போயிடுச்சு. எம்மாடி, கொஞ்சம் நிமிர்ந்து பாருமா. ஐயோ பேய்! அம்மா, நீ என்னை பார்த்து பேயின்னு கத்துற, ஆனால் உன்னை பார்த்தா தான் ரொம்ப பயமாக இருக்குது. நீ வசந்தியை தொல்லை பண்ணது பார்த்தாதுன்னு இப்போ எங்கள் வீட்டுக்கே வந்துட்டியா? ஆமாம், மீன் சோறு செஞ்சுருந்தீங்க, அதான் மோப்பம் முடிச்சு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். பேய் சார் அப்படி ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டு போயிருங்க சார். அதெல்லாம் முடியாது. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? இங்கே ரொம்ப நாள் இருக்கனால தான் நான் வந்திருக்கேன். என்னது ரொம்ப நாளா? உங்கள் கைப்பக்குவத்தை நான் டெஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். உங்கள் கைப்பக்குவம் நல்லா இருந்துச்சுன்னா நான் இங்கேயே இருந்துடலான்னு இருக்கேன். எனக்கு அது என்ன சொல்கிறது, என்னோடய கைப்பக்குவம் சுத்தமாக நல்லா இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு போனீங்களா அந்த வசந்தி வீட்டுக்கே போயிருங்க, அவளோட கைப்பக்குவம் சூப்பராக இருக்கும். அடத்து போமா, அவளோட கைப்பக்குவம் சுத்தமாக நல்லா இல்லை. பாரு, எனக்கு தோணும் போது தான் நான் போவேன். நீங்கள் தோணும் போது போகிறதுக்கு இது என்ன கெஸ்ட் ஹவுஸா சொல்லுங்கள்? சரி சாப்பிடுங்க சார். அந்த பயம் இருக்கட்டும். அப்படி ஓரமாக நின்று வேடிக்கை பாரு. நான் சாப்பிட்ற வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. வசந்தி வீட்டில் தான் சாப்பிட விடல, இங்கேயாவது சாப்பிட விடுங்க. ஆனால் நீ சாப்பிட்ட உடனே போயிடணும். சரி போயிடுறேன். நம் 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 நம். பரவாயில்ல, நல்லா டேஸ்ட்டாக தான் சமைச்சிருக்க. வசந்தியை விட உன் கைப்பக்குவம் பரவாயில்ல. நீ சாப்பிட்டீங்கள்ல, போங்க. சரி இப்போ போகிறேன், ஆனால் மறுபடியும் வருவேன். மறுபடியும் வந்தீங்க நான் செத்தேன். சரஸ்வதி அக்கா. சின்ன பொண்ணு கொஞ்சம் அமைதியாக இரு சின்ன பொண்ணு, எதுவும் வாய் விட்டுறாத. என்னக்கா உன் புருஷன் தலையில் குழாய் போட்டு நின்றுட்டுருக்காரு? என் புருஷனில் சின்ன பொண்ணு, கொஞ்சம் வாய் அடக்கிட்டு இருடி. அது யாரு? காலையிலேயும் நல்லா விளையாட்டு காட்டுறீங்க. என்ன விளையாட்டு இல்லடி, டேஞ்சரான விஷயம். கொஞ்சம் அமைதியாக இரு, அது போனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். என்ன பாண்டியண்ணா, இனி வேலைக்கு போகாமல் இங்கே நின்றுட்டுருக்கீங்க? நான் பாண்டி இல்லை. பாண்டி இல்லாமல் என்ன உங்கள் பேர் போண்டியா? சொல்லுங்கள். நீ பேசுறது காமெடியாக தான் இருக்குது, ஆனால் இப்போ எனக்கு கோபம் வருது. கொஞ்சம் அமைதியாக இரு சின்ன பொண்ணு. டீச்சர் கொஞ்சம் நீங்கள் கிளம்புறீங்களா? சரி, உன் கையில் சாப்பிட்டுட்டேன். நீ சொன்ன மாதிரியே போயிடுறேன். நான் மறுபடியும் திரும்பி வருவேன். இல்லை அதிகமாக வாய் பேச வேண்டாம்னு சொல்லு. சரிங்க டீச்சர். என்னக்கா நீ இதெல்லாம் ஒரு ஆளுன்னு இதுகிட்ட போய் பேசிகிட்டு இருக்க? அப்புறம் என்னடி பண்ண சொல்கிற? என்னை மாதிரி ஒரு ஓட்டமேடு சரியாக போயிடும். ஏய் இருடி, நானும் வரேன். ஓடிட்டாளுங்க.